வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூவை சுத்தம் பண்ணுறதுக்காக முதல்ல இந்த மடலெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடுறோம். வாழைப்பூ அடுக்கடுக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு அடுக்காக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒவ்வொரு பூலையும் அந்த திக்காக இருக்கிற நரம்பையும் அதே மாதிரி வெள்ளை கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற அந்த சின்ன இதழ்களையும் நம்ம எடுத்துட்டு சுத்தம் பண்ணிக்கணும். இந்த நரம்பு சமையல் பண்ணும்போது அது வேகாது, இன்னொன்று வயிற்று வலியும் வரும். அதனால் இது எப்பயுமே நம்ம எடுத்துடணும். இந்த பூவை சமையல் பண்ணும்போது காலிக்ஸ், பிஸ்டல் இது ரெண்டையுமே வெளியே எடுத்துடணும். இதை வச்சு நம்ம சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கணும். சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பூவை சின்ன சின்னதாக வெட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வெட்டும் போதும் ஏதாவது அந்த நரம்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் அதில் எடுத்துடலாம். சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பூவை இப்போ நம்ம தாளிச்சுக்க போகிறோம். வாழைப்பூவில் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட இந்த பூ சேர்த்து மஞ்சள் தூள், உப்பு இதையும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பூ வெந்ததும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வாழைப்பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இது ரெண்டையும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது கூடவே வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே பொரியலில் நம்ம தேங்காய் கடைசியாக தான் சேர்த்துவோம். இதில் ஏற்கனவே நம்ம பூவை வேக வச்சதுனால சீக்கிரம் கெடாமல் இருக்கிறதுக்காக நம்ம முதல்லையே தேங்காய் சேர்த்து வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்கிற பூவை இதோட சேர்த்திக்க போகிறோம். மிக மிக சுவையான சத்தான வாழைப்பூ பொரியல் தயாராகிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.